الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى أتى أمر الله فلا تستعجلوه سبحانه وتعالى أما يشركون ينزل الملائكة بالروح من أمره على من يشاء من عباده أن أنذروا أنه لا إله إلا أنا فاتقون خلق السماوات والأرض بالحق تعالى ما يشركون خلق الإنسان من نطفة فإذا هو خصيم مبين. இது சூரத்து நஹல் உடைய ஆரம்ப ஆயத்துக்கள். சூரத்து நஹல் என்றால் தேனி என்ற அர்த்தம். இதில் தேன் சம்பந்தமாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றான். இந்த சூரா மக்கால் இறங்கியது. இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 16வது சூரா. இதில் 128 ஆயத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தாஜிலூ. அல்லாஹுடைய கட்டளை இருக்கின்றதை, அதாவது கியாமத்து அது நெருங்கிவிட்டதை, அவசரப்படாதீர்கள். அல்லாஹுடைய வேதனை நீங்கள் அவசரப்படாதீர்கள். அல்லாஹு தஆலா இங்கு அத்தா அம்ருல்லா வந்து விட்டது என்று சொல்கின்றான். இறந்த காலத்துடைய வார்த்தையில பாவித்திருக்கிறான் ஏனென்று சொன்னால் அது நிச்சயமாக நிகழும் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி. இது மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், இக்தரப லின்னாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்கள் அவங்களுடைய மறதியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலைமையில புறக்கணித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கியாமத் கேலிகனுக்குடைய நேரம் வந்து விட்டதை. இது மாதிரி இக்தரபத் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்து நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. ஃபலா தஸ்தஅஜிலூ, அப்படி என்றால் அதை கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, நீ நெருங்கி கொண்டு வர விஷயத்தில் அவசரப்படாதீர்கள். இன்னொரு கருத்து பிரகாரம் ஃபலா தஸ்தஅஜிலூ என்றால் அல்லாஹ்வுடைய அதாபை அவசரமாக எதிர்பார்க்காதீர்கள். என அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வயஸ்தஅஜிலூனக பில் அஸாபி வலௌலா அஜலுன் முஸம்மன் லஜாஅஹும் அஸாப். அவர்கள் அல்லாஹ்வுடைய அஸாபை அவசரமாக கொண்டு வரும்படி சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட நேரம் ஒன்றில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அஸாப் அவர்களை அடைந்தே தீரும். வல யஅத்தியன்னஹும் பக்தத்தன் வஹும் லா யஷ்உரூன். திடீரென்று அந்த வேதனை அவர்களை பிடித்துக் கொள்ளும், அவர்கள் அதை உணர மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை அது வாரத்துக்கு முன்னாடியே அதை பொய்ப்பித்தவர்களாக தூரமாக கருதி அவசரமாக வரும்படி சொல்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அது வந்தே தீரும். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த மக்கள் செய்யக்கூடிய ஷிர்க்கை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்துகின்றான். சுப்ஹானஹு தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் செய்யக்கூடிய ஷிர்க்குகளை விட்டும், இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவனோடு சேர்த்து வேறு தெய்வங்களை அவர்கள் இணைகளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். இவர்கள் கியாமத்தை பொய்ப்பிக்கக்கூடிய மக்கள் தான் இவ்வாறான காரியங்களை செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை இணை வைக்கக்கூடிய காரியங்கள் விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷா மின் இபாதிஹி அன் அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை, ரூஹ் என்றால் இங்கு வஹியை கொண்டு தன்னுடைய கட்டளை பிரகாரம் அனுப்புகின்றான். அலா மன் யஷா மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலிருந்து யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ, அதாவது நபிமார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியை இறக்குகின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற இடத்துல அல்லாஹு ஆலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தஹ். அல்லாஹு தஆலா எங்கே தன்னுடைய தூதுவத்தை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். யாருக்கு வஹி அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிலிருந்தும் இதே மாதிரி மக்களிலிருந்தும் தூதுவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்குகின்றான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கின்றான், யுல்கி ரூஹல் மின் அம்ரிஹி அலா மன் யஷா மின் இபாதிஹி. தன்னுடைய அடியார்களிலிருந்து தன்னுடைய கட்டளை வைத்து வஹியை யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் போடுகின்றான், வஹி இறக்குகின்றான். வஹியில் என்ன சொல்லப்படுகின்றது? அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து சொல்லுங்கள், என்னை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை, எனவே என்னை பயந்து என்னுடைய தண்டனையை பயந்து வாழுங்கள். யார் எனக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய தண்டனை இருக்கிறது என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். خلق السماوات والأرض بالحق تعالى ما يشركون. அல்லாஹு தாலா
தன்னுடைய குதிரத்தை சொல்லுகின்றான். அவன் தன்னுடைய குதிரத்து மூலமாக உயர்ந்த ஆழம் அகிலத்தையும் அவன் தான் படைத்தான். அப்படின்னா அந்த சாசங்கள், வானங்கள், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் அனைத்தையும் அவன் தான் படைத்தான். இதே மாதிரி பூமியை உட்பட்ட அனைத்து மலைகள், கடல்கள், ஆறுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தையும் அவன் தான் படைத்தான். இவைகளை வீணாக படைக்கவில்லை, மாறாக பில் ஹக் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக நல்லா படைத்திருக்கின்றான். வீணாக படைக்கவில்லை. அது எதுக்கு? லியஜ்ஸல்லதீன அஸாஉ பிமா அமிலு வ யஜ்ஸல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா. யார் பாவமான காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்குள்ள கூரையை அல்லாஹ் கொடுக்கிறதுக்காக வேண்டியும், இதே மாதிரி யார் நல்ல அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூரையை அல்லாஹ் கொடுப்பதற்காண்டித்தான் இந்த வானம் பூமி அல்லாஹ் படைத்து அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றான். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த மக்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களே அதை விட்டு தான் பரிசுத்தமான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டும் அல்லாஹ் இணை வைப்பதிட்டு உயர்ந்தவன். வானம் பூமியை அல்லாஹ் மட்டும்தான் படைத்தான். அதில் யாருடைய எந்த கூட்டும் கிடையாது. இதே மாதிரி எப்படி வானம் பூமியை படைச்சதில் அவனுக்கு கூட்டாளிகள் கிடையாதோ இதே மாதிரி வணங்கப்படுவதற்கும் அவனுக்கு கூட்டாக யாருமே கிடையாது. அவன் தனித்தவன், அவன் பரிசுத்தவான் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை படைத்த விதத்தை சொல்கின்றான். ஹலக்கல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். மனிதனை நாம் ஒரு இழிவான, கேவலமான, பலகீனமான இந்திரிய துணிலிருந்து நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் இந்திரிய துளிர்ந்து படித்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு பிறகு கொஞ்சம் சக்தி கிடைச்சிட்டா இப்போ என்ன செய்கிறான்? அந்த அல்லாஹை பொய்ப்பித்து கொண்டு அவனோட சண்டை பிடிச்சு கொண்டு அவனோட கருத்து வேறுபாடு கொண்டு அவனுக்கு எதிராக பல போராட்டங்களை ஈடுபடுகிறான். ரசூல்மார்களோட சண்டை பிடிக்கின்றான், யுத்தம் செய்கின்றான். இவரை நாம் படைத்தது எனக்கு அடிமையாக இருப்பதற்காக வேண்டிய தவிர எனக்கு எதிராளியாக இருப்பதற்காக வேண்டிய அல்ல. எனவே அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இன்னொரு இடத்துல, வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉஹும் வலா யதுர்ருஹும். அவர்களுக்கு எந்த ஒன்று தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, பிரயோஜனம் அளிக்காததாக இருக்கின்றதோ அதையே தான் அவர்கள் வணங்குகின்றார்கள். அவைகள் அவனுக்கு தீங்கிழைக்கவும் முடியாது, பிரயோஜனம் கொடுக்கவும் முடியாது. வக்கானல் காஃபிரு அலா ரப்பிஹி ஸஹீரா. நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு எதிராக இயங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், அவலம் யரல் இன்சான் அன்னா ஹலக்னாஹு நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். என்ன மனுஷன் பார்க்கலையா, நாங்கள் அவனை ஒரு சாதாரண இந்திரியத்திலிருந்து படைத்திருக்கிறோம், அவன் எங்களுக்கு எதிராக வாதிடக்கூடியவனாக இருக்கின்றான். இது மாதிரி ஹதீஸில் வருகின்றது, ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் துப்பினாங்க. துப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஆதமுடைய மகனே, நீ எப்படி என்ன ஜுஸ்னி, நீ என்னை விட்டு எப்படி இயலாமலாக்க முடியும், என்னை விட்டு எப்படி நீ தப்பிக்க முடியும்? வக்கத் ஹலக்துக மின் மிஸ்லி ஹாதா. இது போன்ற ஒரு துளியில் அவனை நான் படைத்திருக்கிறேன். ஹத்தா இதா ஸவ்வைதுக ஃபஅதல்துக மஷைத பைன புர்தைக் வலில் அர்தி மின்க வஈத். எப்போ நான் உன்னை சமனாக அழகான அமைப்பில் படைத்து உன்னை சீரான பாதையில் அவனை படைத்து சக்தியை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பினானோ, அதுக்கு பிறகு நீ 2 ஆடை உடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கிட்டால், பூமியில் கொஞ்சம் உனக்கு இட வசதிகளை கிடைச்சிட்டுண்டா, ஃபஜமாத்த மனாத்த நல்லா சொத்து செலவுகளை சேர்த்து வச்சுக்கொண்டு அடுத்தவனுக்கு கொடுக்காம அப்படியெல்லாம் என்னுடையது சொல்ல தொடங்கிட்டேன்னு சொன்னால், இப்போ பெருமை அடிச்சுக்கொண்டு திரிராய். கடைசிக்கு என்ன நடக்குது? ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம் ரூஹ், உன்னுடைய தொண்டைக்குழியை அடைந்ததுக்கு பிறகு குல்த அத்த சத்தக்குவ அன்னவானு சதக்கா. இப்போ நான் சதக்கா செய்கிறேன், கொடை கொடுக்குறேன்னு சொல்கிறாய். எங்கட பாஸ் கொடையோட நேரம், சதக்காவோட நேரம் அதான் முடிஞ்சு போச்சுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மனிதன் பகிரங்கமாக இறைவனுக்கு எதிராக இயங்கக்கூடிய என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்த நியமத்துகளை சொல்லும் பொழுது, வல்அன்ஆம ஹலகஹா, உங்களுக்காக வேண்டி நான் கால்நடைகளை படைத்திருக்கின்றேன். லக்கும் ஃபீஹா திஃஉம் வ மனாஃபிஉ வ மின்ஹா தஅகுலூன். அந்த கால்நடைகள் ஒட்டகம், மாடு, ஆடு இவைகளால் உங்களுக்கு தான் பிரயோஜனம். அதில் அல்லாஹ் தஆலா நிறைய உங்களுக்கு தேவையான காரியங்கள், உங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை, உங்களுக்கு உதவியான காரியங்களை ஆக்கியிருக்கின்றான். அதில் ஒன்று ஃபீஹா திஃஉன், ஆடைகள். அவைகள் மூலமாக சூடு காயறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஆடைகளை அதிலிருந்து நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம். அதனுடைய ரோமங்களிலிருந்து, அதனுடைய முடிகளிலிருந்து, தோள்களின் மூலமாக நீங்கள் ஆடைகளை தயாரித்துக் கொள்கின்றீர்கள்.
குளிர்காயறதுக்காண்டி குளிரை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆடைகள், இதே மாதிரி போர்வைகள் போன்றதை தயாரிக்கின்றீர்கள். மனாஃபி ஒமின்ஹ தக்லூன், இதெல்லாம் நிறைய பிரயோஜனங்கள் அதில் இருக்கின்றது. அதிலிருந்து பால் அருந்துகின்றீர்கள், அதில் பால் குடிக்கிறீங்க. மின்ஹ தக்லூன், அதனுடைய இறைச்சியை சாப்பிடுகின்றீர்கள். வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரைஹூன் வஹீன தஸ்ரஹூன், இதே மாதிரி உங்களுக்கு அது காலையில் மேய செல்லும் பொழுதும், காலையில் ஹீன துரைஹூன் மேய்ஞ்சிட்டு அதனுடைய மடிகள் நிரம்பின நிலைமையில் கொளுத்ததாக திரும்பி வரும் பொழுதும், வஹீன தஸ்ரஹூன் அது மேய செல்லும் பொழுதெல்லாம் ஒரு அழகான ஒரு காட்சி ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இதில் உங்களுக்கு நிறைய அழகுகளை, நிறைய உள்ளத்தை காணக்கூடிய கவர்ச்சியான நிலைமையில உண்டாக்கியிருக்கின்றான். அது மேய போகிறது ஒரு அழகான ஒரு காட்சி, மேய்ஞ்சிட்டு வரும்பொழுது அது ஒரு அழகான காட்சி, உள்ளம் குளிர விதத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இதே மாதிரி ஆடைக்கு தேவையான வசதிகளை அல்லாஹ் தஆலா செய்து தந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, தஹ்மிலு அஸ்காலக்கும், உங்களுடைய சுமைகளை, சாமான்களை அது சுமந்து கொண்டு செல்கின்றது. இல்லா பலதின் லம் தக்கூனு பாலிகீஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபுஸ், எந்த ஊர்களுக்கு நீங்கள் அந்த சாமான்களை ரொம்ப கஷ்டத்தோட சுமந்து செல்ல முடியுமோ அப்படியான பகுதிகளுக்கு இந்த கால்நடைகளை உங்களுக்கு எல்லாம் லேசாக்கி தந்திருக்கிறான். இவைகள் மூலமாக நீங்கள் சுமந்து செல்கின்றீர்கள். ஹஜ்ஜிக்கு போகிற நேரம், உம்ராவுக்கு போகிற நேரம், யுத்தங்களுக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி, இது போன்ற உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி இவைகளை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். அதன் மீது ஏறி பிரயாணம் செய்கின்றீர்கள், உங்களுடைய சாமான்களை சுமந்து செல்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு சொல்கின்றான், அல்லாஹு லதீ ஜஅல லக்குமுல் அன்ஆம லிதர்கபூ மின்ஹா வ மின்ஹா தஅகுலூன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கால்நடைகள் எதுக்காண்டி படைத்திருக்கிறான் என்றால் அதில் நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி, அதில் இறைச்சிகளை சாப்பிடுவதற்காக வேண்டி. வலக்கும் ஃபீஹா மனாஃபிஉ வலித்தபுலுகு அலைஹா ஹாஜத்தன் ஃபீ சுதூரிக்கும் வலைஹா வஅலல் ஃபுல்கி துஹ்மலூன், அது மட்டுமல்ல உங்களுக்கு அதில் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், தேவைகளை நிவர்த்தி செய்கின்றீர்கள், பிரயாணத்துக்கான பயன்படுத்துகின்றீர்கள், சாமான்களை சுமந்து செல்கின்றீர்கள், அதன் மீதும் கப்பல்கள் மீதும். இவ்வாறு பல பிரயோஜனங்கள் அல்லாஹ் தஆலா இதில் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தில் சொல்கிறான், இன்னல்லாஹ பிக்கும் லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் தஆலா உங்களோட இரக்கமுள்ளவனாகவும் கிருபையாளனுமாக இருக்கின்றான். அவன்தான் உங்களுக்கு இந்த கால்நடைகளை, உங்களை விட பல மடங்கு பெருசான கால்நடைகளை கூட அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான், கட்டுப்படுத்தி தந்திருக்கின்றான். ஒட்டகம் இவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பொடியன் அந்த கயிறு இழுத்துக்கொண்டு போனால் அது போகும். வதல்லல்லாஹு லஹும் ஃபமின்ஹா ரகூவும் யஅகுலூன், அல்லாஹ் தஆலா குர்ஆன் இடத்துல சொல்கின்றான், அதை நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம், அதில் நீங்கள் பிரயாணம் செய்கின்றீர்கள், அதனுடைய இறைச்சிகளை சாப்பிடுகின்றீர்கள். ஒரு சின்ன ஒரு பொடியை அது உட்கார வச்சால் உட்காரும், எலும்ப சொன்னால் எலும்பும், போக சொன்னால் போகும், நிற்க சொன்னால் நிற்கும். அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், வஜஅல லக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கப்பல்களிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் உங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவைகளை உங்கள் சாமான்களை கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அடுத்த அல்லாஹ் சொல்கின்றான், வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வ ஸீனா வ யஹ்லுகு மா லா தஅலமூன், அது மட்டுமல்ல குதிரை, இதே மாதிரி கோவேறு கழுதைகள், அடுத்த கழுதைகள், இவைகளை லிதர்கபூஹா வ ஸீனா, அதில் நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றான். வ யஹ்லுகு மா லா தஅலமூன், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்னும் எத்தனையோ படைப்பினங்களாக படைத்திருக்கின்றான். இதெல்லாம் தஆலா அடியார்களுக்கு இன்னொரு விதமான படைப்புகளை எல்லாம் படைத்து உபகாரம் செய்ததெல்லாம் சொல்கின்றான். இது அவர்களுக்கு கொடுத்த ஒரு நியமத். குதிரை, கோவேறு கழுதை இவைகளை கொண்ட நசிரா மனிதன் பிரயாணத்துக்கு ஆண்டி போறான், அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றான். இதன் மூலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் இன்னும் எத்தனையோ பிரயோஜனங்கள் இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா கால்நடைகளை மேலே சொல்லி அதன் மூலமாக சாப்பாடு கிடைக்கும், குளிர்காயலாம், பால் குடிக்கலாம் என்று சொல்லிட்டு இப்போ இந்த மூன்றையும் எல்லாம் பிரித்து சொன்னதுனால குதிரைய பின்னாடி உள்ளத்தோட கழுதைகளோட கோவேறு கழுதையோடு சேர்த்து சொன்னதுனால சில இமாம்கள், சில உலமாக்கள் குதிரையுடைய இறைச்சியும் ஹராம் என்று சொல்லுகின்றார்கள்.
ஏன்னு சொன்னால் கோவேறு கழுதை இதனுடைய இறைச்சி ஹராம். இதில் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு இருக்கின்றது. எனவே அதோடு சேர்த்து குதிரையும் சொன்னதுனால குதிரையுடைய பிரயோஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த தர்கபூஹா வசீனா பிரயாணத்துக்காக வேண்டி அலங்காரமாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சாப்பாடை பற்றி சொல்லாத்தினால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க சொல்கிறாங்க குதிரையுடைய இறைச்சியும் ஹராம். இதுக்கு இன்னொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சொல்லையும் ஆதாரம் எடுக்கிறாங்க. அவங்க மக்ரூஹாக கருதுறாங்க. குதிரையுடைய இறைச்ச கழுதையுடைய இதே மாதிரி கோவேறு கழுதையுடைய இறைச்சி வெறுத்தார்கள். அவங்க சொன்னாங்க அல்லாஹு தஆலா வல்ல நாம ஹலக்கஹா லக்கும் ஃபீஹா திஃபும் வ மனாஃபிஉ மின்ஹா தஅகுலூன் ஃபஹாதிஹி லில் அக்ல். கால்நடைகளை பற்றி சொல்லிட்டு அது உங்களுக்கு குளிர்காயத்துக்காக ஆடையாகவும் இதே மாதிரி அதில் பிரயோஜனங்களை வச்சிருக்கிறான், அதை நீங்கள் சாப்பிடலாம் எல்லாம் சொல்லுகிறான். ஆனால் வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர் அலி தர்கபூஹா குதிரை கோவேறு கழுதை இது மூன்றையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இவைகளுக்குதே இது ருக்கூப் இது பிரயாணத்துக்காகத்தான் என்று அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஹா அன் அக்லி லுஹுமில் ஹைர் வல் பிகால் வல் ஹமீர் குதிரையுடைய இறைச்சி கோவேறு கழுதை இவைகளுடைய இறைச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்ற ஒரு ஹதீஸும் முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்கின்றது. இருந்தாலும் ஏனைய இமாம்கள் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், அஹ்மது ஹம்பல் இது போன்ற மற்றும் உலமாக்களுடைய கருத்து என்னென்றா இது ஹராம் அல்ல. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இதை ஹலாலாக்கி இருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். சஹீஹான ஹதீஸில் வருது, புகாரி முஸ்லிமில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹூமுல் ஹுமுரில் அஹ்லியா கழுதைகளுடைய இறைச்சியை சாப்பிடுவதை தடுத்தார்கள். வஅதின ஃபீ லுஹூமில் ஹைல் குதிரையுடைய இறைச்சியை சாப்பிட அனுமதி கொடுத்தார்கள். இது மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க ஹைபருடைய தினம் நாங்கள் குதிரையையும் கோவேறு கழுதையையும் அறுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவேறு கழுதை இது ரெண்டையும் சாப்பிடுவதை தடுத்தார்கள். வலம் என்ஹானில் ஹைல் குதிரை இறைச்சி எங்களை தடுக்கவில்லை. இது முஸ்னத் இது அபூதாவுதுடைய அது மாதிரி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு குதிரையை அறுத்து சாப்பிட்டோம் நாங்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது என்று அவங்க சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து குதிரையோட இறைச்சி ஹராம் கிடையாது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்போ நாங்கள் பிரயாணத்துடைய கருவிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னதுக்கு பிறகு பிரயாணம் செய்கிறதுக்கு பாதை தேவை, அந்த பாதை யார் காட்டுறது அதே அல்லாஹ் சொல்கிறான் வஅலல்லாஹி கஸ்துஸ் சபீல் பிரயாணத்தை சரியான பாதையை காட்டுவதும் அல்லாஹுடைய பொறுப்பு தான். நீங்கள் இந்த பிரயாணங்களில் உங்களோட தேவைகளுக்காண்டி அங்கிங்க நீங்கள் போக வேண்டியிருக்குது, சரியான பாதையை காட்டுவது அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது, அவனுடைய பொறுப்பு. ஏன்னா பாதை ரெண்டு விதமானது, ஒன்று கோணலானது தவறான இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, இன்னொன்று சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எனவே வஅலல்லாஹி கஸ்துஸ் சபீல் சீரான நேரான பாதையை காட்டுவதும் அல்லாஹுடைய பொறுப்பு தான். அப்படின்றால் இது உலகத்துடைய வழி மட்டுமல்ல, மாறாக மறுமையின் பக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் ஹிதாயத்தின் பக்கம் காட்டுறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். அவன் தான் ஹக்கான பாதையை காட்டுகின்றான், இஸ்லாத்துக்கும் வழிகாட்டுகிறான், அது அவனுடைய கையில் தான் இருக்குது. வமின்ஹா ஜாயிர் சில பாதைகள் இருக்கிறது கோணலானது, அது சீரற்றது, பொருத்தமில்லாதது, அது ஹக்கான பாதை விட்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகளும் இருக்கின்றது. அதனால் நேரான உலகத்துக்கு எப்படி பாதைகளுடைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்தை வழிகாற்ற அல்லாஹோ, இதே மாதிரி தான் மறுமையின் பக்கம் வெற்றியின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய வழிகளை காட்டுவதும் அல்லாஹ் தான். அப்போ நேரான பாதை கஸ்து சபீல் இஸ்லாம் மின்ஹஜாயிர் ஹக்கான வடிவற்றின் திரும்பின வழிகள் என்று சொன்னது மனோ இச்சை பிரகாரம் உருவாக்கப்பட்ட பாதைகள் யஹூதியத் நஸ்ரானியத் இதே மாதிரி மஜூசியத். யஹூதி மார்க்கம் நஸ்ரானிய மார்க்கம் மஜூசி நெருப்பு வணங்கிகள் புத்தர்கள் ஹிந்துக்கள் இதெல்லாம் இதில் சேரும், சிலை வணக்கங்கள் இதில் சேரும். இது அல்லாஹுடைய குதிரத்தை விட்டும் நீங்கினதல்ல,
மாறாக அல்லாஹு தாலா நாடினால் அல்லாஹு தாலா மனித வர்க்க அனைத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் முழு மனித சமுதாயம் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஹிதாயத்தை தருவான். இருந்தால் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் ஒன்று இருக்குது. பல ஆயத்துக்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கின்றது. வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ. அல்லாஹ் நாடினால் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லுகின்றான், வலவ் ஷாஅ ரப்புக லஜஅல அன்னாஸ உம்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் நாடினால் முழு மனித சமுதாயத்தையும் ஒரே உம்மத்தாகவும் ஆக்குவான். ஆனால் அல்லாஹு தஆலா ஹிக்மத்துள்ளவன். பல காரணங்கள்னால அவன் விரும்பினபடி சமுதாயத்தை வழியை காட்டுகின்றான். அவங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த வழியில் அல்லாஹு தஆலா விடுகிறான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் நேரான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.